சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொழிந்த இரண்டாம் வார்த்தை. இரட்சிப்பின் வாக்குறுதி. வேதப்பகுதி லூக்கா 23:43 வசனம். இயேசு அவனை நோக்கி, உண்மையாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், இன்று நீ என்னுடனே கூட பரதீசிலிருப்பாய் என்றார். இங்கே 3 காரியங்கள் விளங்குகிறது. 1. கள்ளனின் மனமாற்றம். இயேசுவின் இருபுறமும் 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தனர். ஒருவன் அவரை பரியாசம் செய்தான், ஆனால் மற்றொருவன் தன் பாவத்தை உணர்ந்தான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே. லூக்கா 23:41 வசனத்தில் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். மரணத்தின் விளிம்பிலும் இயேசுவை ஒரு ராஜாவாக அவன் கண்டான். அதனால்தான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இது கள்வனின் மனமாற்றத்தை உறுதிப்படுத்துகிறது. 2. உடனடியாக கிடைத்த மன்னிப்பு. இயேசு அவனிடம், நீ செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய் என்றோ, உன் தண்டனை முடிந்தபின் பார்ப்போம் என்றோ சொல்லவில்லை. இன்று இரட்சிப்பு என்பது தள்ளிப் போடப்படும் ஒன்றல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியே அது நிகழ்கிறது. உண்மையாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன் என்ற வார்த்தை இயேசு கொடுக்கும் ஆணித்தரமான உறுதி. 3. பரலோகம் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல, அது இயேசுவோடு இருக்கும் ஒரு நிலை. மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை, அது ஒரு புதிய தொடக்கம் என்பதை இந்த வார்த்தை உணர்த்துகிறது. எனவே அந்த கள்ளன் இயேசுவோடு இருக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். விளக்கப்பாடம். விசா இல்லாத பயணம். ஒரு நாட்டிற்குள் நுழைய விசா மற்றும் பாஸ்போர்ட் தேவை. ஆனால் அந்த கள்ளனிடம் ஞானஸ்நானமோ நற்செயல்களோ காணிக்கைகளோ இல்லை. அவரிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கையு. அதன் விளைவாக இயேசுவே அவனுக்கு பரலோகத்தின் நுழைவுச்சீட்டாக மாறினார். நம்முடைய கிரியைகளால் அல்ல, அவருடைய கிருபையாலேயே நாம் இரட்சிக்கப்படுகிறோம். நாம் கற்றுக்கொள்வது. 1. மனமாற்றத்திற்கு நேரம் கடந்துவிடவில்லை. கள்ளனைப் போல எந்த நிலையிலும் நாம் கடவுளிடம் திரும்பலாம். 2. தம்முடைய வேதனையிலும் பிறருடைய ஆத்தும இரட்சிப்பில் இயேசு அக்கறை காட்டினார். 3. கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு மரணம் ஒரு முடிவல்ல, அது பரதீசின் வாசல். அந்த கள்ளனைப் போல நாமும் நம் பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று கேட்கும்போது, இன்று நமக்கும் அதே வாக்குறுதி கிடைக்கிறது. ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, சிலுவையில் நீர் காட்டிய அந்த அளவற்ற கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களையும் நினைத்தருளும்படி தாழ்மையுடன் கெஞ்சுகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.